ராத்திரியில் சூரியன் தானோ, புத்திரட்டு வேளையிலே பேரொளிதானோ. கொட்டும் பனி நேரத்தினில் பூமகன் தானோ, வெத்தலையின் முன்னணையில் பாலகன் தானோ. நட்டு நட்டு ராத்திரியில் சூரியன் தானோ, புத்திரட்டு வேளையினில் பேரொளிதானோ. கொட்டும் பனி நேரத்தினில் பூமகன் தானோ, வெத்தலையின் முன்னணையில் பாலகன் தானோ. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை வந்தாச்சு, மண்ணகத்தில் மாந்தருக்கு மகிழ்ச்சி வந்தாச்சு. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை வந்தாச்சு, மண்ணகத்தில் மாந்தருக்கு மகிழ்ச்சி வந்தாச்சு. அம்மம்மா எங்கோ சந்தோஷம், அம்மம்மா எங்கோ சங்கீதம், அம்மம்மா எங்கோ சந்தோஷம், டும் டும் அம்மம்மா எங்கோ சங்கீதம். ஜில் என்ற ராத்திரியிலே சிற்றூரின் நாத்தொழுவிலே, ஜில் என்ற ராத்திரியிலே சிற்றூரின் நாத்தொழுவிலே. மண்ணுருவாய் மறியிடத்தில் மைந்தன் வந்தாரு, மண்ணகத்தில் மாணிக்கமாய் இயேசு வந்தாரு. மண்ணுருவாய் மறியிடத்தில் மைந்தன் வந்தாரு, மண்ணகத்தில் மாணிக்கமாய் இயேசு வந்தாரு. Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas. கொஞ்சம்
கிறிஸ்மஸ்னால் என்னன்னு தெரியாதா? வா நான் சொல்கிறேன். வா டுக்காவாலையா டுக்காவாலையா த த த த த. அப்பா என்னப்பா சண்டை சச்சரவெல்லாம் நியூஸ் பேப்பரில் பார்த்துட்ருக்கீங்க? அங்கே கிறிஸ்மஸ்க்கு எவ்வளோ ஆஃபர் போட்டிருக்காங்க. அப்பா அப்பா நம்மளும் கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ்க்கு போயிட்டு வரலாமாப்பா? சரிம்மா போகலாம். சரிப்பா வாங்கப்பா டிவி பார்க்கலாம். பார்ப்போமே. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாலஸ்தீனா மற்றும் இஸ்ரேல் இடையே உள்ள போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. என்னப்பா நியூஸ் பேப்பரில் தான் சண்டை சச்சரவாகவே இருக்குன்னு பார்த்தா டிவிலேயும் சண்டை சச்சரவாகவே இருக்கே. வாங்கப்பா நம்ம வேற பார்க்கலாம். வணக்கம். ஆதித்யா சேனலிலிருந்து இவாஞ்சலின் பேசுகிறேன். ஜெனிஃபர், உங்களுக்கு என்ன ஹீரோயின் பாட்டு வேண்டும்? எப்போ பாரு டிவியில் சினிமா, ஹீரோ, ஹீரோயின் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கிறனால வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கவே மாட்டியா? அப்படி என்னப்பா என்னை சுற்றி வெளியில் நடக்குது சொல்லுங்கப்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி வா நான் சொல்கிறேன். சரிப்பா. நூறு வருடங்களுக்கு முன்பு பாலஸ்தீனம் என்ற பகுதியை ஓட்டமன் எம்பையர் என்பவர்கள் ஆட்சி செய்தனர். ஓட்டமன் எம்பையர் ஆட்சியின் போது 3 இன மக்களும் ஒற்றுமையாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து வந்தனர். பாலஸ்தீனாவில் ஜெருசலேம் நகரம் என்பது அனைத்து மக்களுக்கும் ஒரு முக்கிய இடமாகும். பின்பு 19ஆம் நூற்றாண்டில் பாலஸ்தீனம் பகுதியை ஆங்கிலேயர் ஆட்சி கைப்பற்றியது. ஹிட்லர் மற்றும் நாசிஸ் என்பவர்கள் யூதர்களை அழிப்பதை தங்கள் குறிக்கோளாக கொண்டிருந்தனர். இதனால் உலகப் போர் 1 மற்றும் 2 பல நாடுகளில் யூதர்கள் அழிக்கப்பட்டதால் அதிலிருந்து உயிருடன் இறந்த யூதர்கள் தங்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்பதற்காக பாலஸ்தீன பகுதியில் ஜெருசலேம் நகரத்தில் நாடோடிகளாக வந்து தங்கினர். யூதர்கள் தங்கள் இனத்தை 20ஆம் நூற்றாண்டில் யூதர்கள் இது எங்களுடைய நாடு என்று பாலஸ்தீன மக்களிடம் வாதாடினர். பாலஸ்தீனர்கள் இல்லை இது எங்களுடைய நாடு என்று கூறியதால் இதற்கு ஐக்கிய நாடுகள் ஒரு முடிவினை தெரிவித்தது. அது என்னவென்றால் 45% பகுதியை பாலஸ்தீனருக்கும் 55% பகுதியை இஸ்ரேல் நாட்டிற்கும் கொடுத்தது. இஸ்ரேல் மக்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டாடினார்கள். இதனால் பாலஸ்தீனம் வெஸ்ட் பேங்க் என்னும் கசா என பிரித்தது. இஸ்ரேல் தங்கள் மக்களை பாலஸ்தீனத்தில் நிர்வாகம் செய்ய தொடங்கியது. இதனால் பாலஸ்தீன மக்களின் வாழ்க்கையை நிலைக்குலைய செய்தது. மற்ற நாடுகள் இதை கண்டித்தும் அதையெல்லாம் இஸ்ரேல் பொருட்படுத்தவில்லை. பாலஸ்தீனாவில் ஹமாஸ் என்ற பிரிவினர் கசாவில் இடம்பெயர்ந்தனர். ஹமாஸின் முக்கிய நோக்கமானது இஸ்ரேலை அடிக்க வேண்டும் என்பது ஆகும். ஹமாஸ் இஸ்ரேல் இராணுவத்தை மீறி உள்ளே சென்று மக்களை சுட்டுக் கொன்றனர். இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று இஸ்ரேல் முடிவெடுத்தது. கசாவில் உள்ள பொதுமக்களை அனுப்பிவிட்டு ஹமாஸ் பிரிவினை முற்றிலுமாக அழித்தது. பல பேர் உயிரிழந்தனர். இன்றும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ புரிஞ்சுக்கிட்டியாமா? இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நான் இவ்வளோ நாளாக வேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. இனிமேல் நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா. சரிம்மா. சரி சரி, அப்பாவும் பொண்ணும் பேசினது போதும். இந்த காஃபியை எடுத்து குடிங்க. அம்மா அம்மா எங்களுக்கும் காஃபிமா. இதோ வந்துட்டாங்கடி உங்க 2 பிள்ளைங்க. காலையில் எழுந்துச்சி பல்லு விளக்குறதுல, குளிக்கிறதுல, காஃபி குடிக்கிறது மட்டும் கரெக்டாக வராங்க. ஆமாம் ஆமாம், சும்மா உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. சரி நான் வரேன். அம்மா அப்பா எங்கம்மா போகிறாரு? அவர் வேலைக்கு போகிறாரு. உனக்கு என்ன? நீ உன் வேலை போய் பாருப்போ. அம்மா என்னம்மா காலையிலே தங்கச்சி வந்து லெக்சர் எடுத்துட்டு இருக்குவா? என்னம்மா விஷயம்? அது ஒன்றும் இல்லைண்ணா. என்னை சுற்றி இவ்வளோ நாளாக என்ன நடக்குதுன்னு நான் தெரியாமல் இருந்தேன். இப்போ நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேண்ணா. அப்படி என்னதான் தெரிஞ்சுக்கிட்ட? அதாண்ணா, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் நடந்த போர் இருக்குல்ல, அதை பற்றி தாண்ணா. ஏன் அங்கே வரைக்கும் போகிற? இந்தியாவிலேயும் மணிப்பூரில் என்னமோ சண்டை நடந்ததாமே, அதான் என்னன்னு தெரியல.
அது என்னன்னு தெரியாதா? தெரியாதுமா, சொல்லுங்க. அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? நம்மளுக்கு ஃபேஷன் தான் முக்கியம். என்ன தம்பி நீ இப்படி இருக்க? நம்ம தங்கச்சி மாதிரி எத்தனை பெண்கள் கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது, சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். சரி சொல்லு. மணிப்பூரில் 2 இன மக்கள் வாழ்ந்து வந்தனர். ஒன்று குக்கி இன மக்கள், இவர்கள் மலைப்பகுதியில் வாழ்பவர்கள். மற்றொன்று மேத்தின மக்கள், இவர்கள் நிலப்பகுதியில் வாழ்பவர்கள். மேத்தின மக்கள் தங்கள் மொழி மற்றும் கலாச்சாரத்தை குக்கி இன மக்களிடம் திணிக்க முயன்றனர். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் பண்டை மாற்று முறையை ஒப்புக்கொண்டனர். அரசின் சலுகை குக்கி இன மக்களுக்கு அதிகம் கிடைப்பதனால் கோபம் கொண்ட மேத்தின மக்கள், நீங்கள் இந்த இடத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என கூறி அவர்களை அந்த இடத்தை விட்டு அனுப்ப முயற்சித்தனர். ஆனால் அது நடக்க முடியவில்லை. மேத்தின மக்களுக்கு ஒரு குறும்படம். அவர்களுடைய கைபேசிக்கு ஓர் தகவல் வந்தது. அது என்னவென்றால், தனது இனத்து பெண்ணை குக்கி இன ஆண்கள் தவறாக நடந்து கொண்டதாக வந்தது. ஆனால் இந்த செய்தி பொய் என்று தெரியாமல் குக்கி இன மக்களை அழிக்கச் சென்றனர். குக்கி இன மக்கள் எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவற்றை பொருட்படுத்தாமல் மக்கள் அனைவரையும் அழிக்கச் சென்றனர். அனைவரும் ஓடிவிட்டனர். ஆனால் 3 பெண்கள் அவர்களிடம் மாட்டிக்கொண்டனர். பெண்களை காப்பாற்ற வந்தவர்களை அடித்து கொல்லப்பட்டனர். அந்த 3 பெண்களை நிலைக்குலைய செய்தனர். இப்போ புரிஞ்சுச்சா தம்பி என்ன நடந்ததுன்னு? இப்போதாம்மா புரியுது, நம்ம தங்கச்சி மாதிரி எவ்வளோ பெண்கள் கஷ்டப்படுறாங்கன்னு. இனிமேட்டு நான் ஒழுங்காக இருக்கேம்மா. சரி சரி, பேசுனதுலாம் போதும், வாங்க கிளம்பலாம். ஆமாம் தம்பி, ஆமாம் பாப்பா. நம்ம போய் மணிப்பூரில் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியே செய்யலாம். வாங்க போகலாம். உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா, நீங்கள் எங்களை தேடி வந்து உதவி செஞ்சதுக்கு. நாங்கள் கிறிஸ்மஸை அர்த்தமுள்ளதாக கொண்டாடணும்னு நினச்சோம். அதனால தான் எங்கள்கிட்ட இருந்ததை உங்கள்கிட்ட பகிர்ந்தோம். கிறிஸ்மஸ் விழா என்பது டிசம்பர் 25ஆம் நாள் மட்டும் கொண்டாடப்படுவது அல்ல. மாறாக கஷ்டப்படும் மனிதருக்கு உதவி செய்யும்போது கிறிஸ்து பிறக்குகிறார். ஆகவே நாம் கொண்டாடப்படும் கிறிஸ்மஸ் விழா ஆடம்பரத்திற்காக கொண்டாடப்படுகிறதா அல்லது பிறகு உதவி தேவைப்படும் போது உதவுகிறோமா என்று சிந்திப்போம், செயல்படுவோம். இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.
பேயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நமக்காக ஒரு பாலன் பிறந்துள்ளார். இருள் சூழ்ந்த பனி பெய்யும் இரவு, உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்தில் உவகையும் பொங்கிடும் இவ்வேளையில் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள வந்துள்ள இறை மக்களை உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். திருவருகை காலத்தில் 4 வாரங்களாக இயேசுவின் பிறப்பு விழாவிற்கு நம்மையே நாம் தயாரித்து வந்துள்ள இந்நேரத்தில் இப்பிறப்பு விழா நமக்கு எடுத்துரைக்கும் கருத்து அன்பின் பகிர்தலே. எளிமையான இடத்தில் மீட்பராம் கிறிஸ்து ஏன் பிறந்துள்ளார்? இயேசு கிறிஸ்துதான் மீட்க வந்த மக்களுடன் நிரந்தரமாக தங்க வந்த காரணத்தினால்தான். அவர் விடுதியில் பிறக்கவில்லை, தொழுவத்தில் பிறந்தார். தீவன தொட்டி என்பது கால்நடைகள் தீனி பெற இருக்கும் சிறு தொட்டி. ஆனால் அஃது தரும் சிந்தனையாவது, இயேசு கிறிஸ்து உலகின் உணவாக வந்தார் என்றும் உலக மக்கள் அனைவரும் உணவு பெற, குறிப்பாக ஆன்மீக ஊட்டம் பெற உலகில் பிறந்தவர் தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டார் போன்ற பல சீரிய ஆழ்ந்த கருத்துக்களை லூக்கா இன்றைய நற்செய்தியில் விளக்குகிறார். ஆக தன்னையே இவ்வுலக மக்களுக்கு பகிர்ந்தளிக்க இறைமகனுக்கு நம் பகிர்வு என்ன? துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருக்கும் குழந்தையின் அரசத்துவ தன்மையையும் உலகின் உணவாக விளங்கும் மீட்பர் தன்மையையும் உணர்ந்து இன்று நமக்கு அடுத்திருப்பவர்களுடன் அன்பை பகிர்ந்து அனைவருடன் நல்லுறவை வளர்த்து இறையாட்சியாக வாழ்வதுதான் பாலன் இயேசுவுக்கு நமது நன்றியாக அமையும். இன்றைய கொண்டாட்டங்களில் இயேசுவை மையமாக இருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு நம்பிக்கை, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி இவற்றால் இயேசுவின் வருகையில் நிறைவாழ்வடைய இத்திருப்பலியில் கலந்திடுவோம். நமக்கு ஒரு பாலன் பிறந்துள்ளார், வாரும் ஆராதிப்போம். இந்த தூய மர நிகழ்வை தகுந்த முறையில் கொண்டாட தடையாயிருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இயலாமை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியேற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
ஒளியின் சுடராளி புனிதமிக்க இறைவை ஒளிரச் செய்தி. அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சி அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் மாற்றங்கள் காண இறைவன் தரும் எல்லா நலன்களையும் எடுத்துரைக்கின்றார். பேரொளியை காண செய்து மகிழ்ச்சியுற செய்தார். அவர்களின் சுமைகளை நீக்கினார். அவர்களை ஆட்சி செய்ய வியத்தகு ஆலோசகர் அமைதியின் அரசரை கொடுத்து தன் மக்களுக்கு நிலையான நீதியோடும் நேர்மையோடும் கூடிய ஆட்சியை உறுதிப்படுத்தினார் என்று மகிழ்ந்து எடுத்துரைக்கும் இறை வாசகத்தை கேட்டு மனதில் பதிவு செய்வோம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 9, இறைவாக்கியங்கள் 2-4, 6-7. காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உருவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியா நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்தது நிறைவேற்றும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பூந்தென்றலே
இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நம்மை தேடி வந்த இயேசுவின் அருளால் நாம் இவ்வுலக வாழ்வின் நாட்டங்களிலிருந்து விடுபடவும் எல்லா நெறிகேடுகளிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தி நம் அனைவரையும் தமக்குரியவராய் மாற்ற தம்மையே ஒப்படைத்த தியாகத்தை வியந்து கூறும் திருத்தூதர் பவுலடியின் வார்த்தைகளை கேட்டு மனதில் பதிவு செய்வோம். இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீதுவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனம் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம்மை பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 2 இறைவாக்கியங்கள் 1-14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனு என்பவர் ஆளுநராயிருந்த பொழுது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தனக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லேகம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபொழுது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா எனும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ஆண்டவர் இயேசு விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு நம்மை சந்திப்பதற்காக, நம்மோடு பேசுவதற்காக, நம்மோடு உரையாடுவதற்காக வந்திருக்கின்றார். எனவே இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாள். எல்லோருக்குமே இது மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய செய்தி. ஆனால் இது எல்லோருக்கும் மகிழ்ச்சி கொடுத்ததா? ஆண்டவர் இயேசு பிறந்த அந்த இரவு மகிழ்ச்சி கலந்த இரவாக இருந்ததா? இல்லை. ஏன்? இந்த அகிலத்தையே படைத்த ஆண்டவனுக்கு தான் பிறப்பதற்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறக்கின்றார். அவர் நினைத்திருந்தால் மாட மாளிகையில் பிறந்திருக்கலாம். ஆனால் மனிதர்களாகிய நாம் அனைவரும் ஏழையாயிருக்கின்ற ஒரு காரணத்தினாலே தானும் ஏழ்மையில் பிறக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு மாட்டு தொழுவத்தில் பிறக்கின்றார். அந்த பிறந்த குழந்தை இயேசுவுக்கு நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டில் யாருக்காவது பிறந்த நாள் நம்ம என்ன செய்வோம்? பிறந்த ஹாப்பி பர்த்டே சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? கேக்கு வெட்டுவீங்க. யாராவது கேக் கொண்டு வந்தீங்களா? இல்லை. வீட்டில் போய் வச்சு சாப்பிடுவீங்க இல்லையா? ஏன்னா நம்மளாம் யார்? சுயநலவாதிகள். ஆண்டவர் பிறநலவாதி. எனவே தான் அவர் தன்னையே மாட்டு தொழுவத்திலே கொடுக்கிறார். எதில் அவர் பொய்ந்து வச்சுருந்தாங்க? தீவன தொட்டி. தீவன தொட்டின்னா என்ன? கால்நடைகள் சாப்பிடக்கூடிய ஒரு இடம், தொட்டி. அந்த தொட்டியில் தான் அவர் பிறந்தார். அது பெத்லகேம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெத்லகேம் என்றால் என்ன அர்த்தம்? அது அப்பத்தின் வீடு. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. தீவனம் எதுக்கு? கால்நடைகளுக்கு உணவு. அப்போ அப்பம் யாருக்கு உணவு? மனிதர்களாகிய நமக்கு உணவு. எனவே அவர் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு நமக்கு உணவாக வந்திருக்கின்றார். நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. சரி, முதல்ல குழந்தை இயேசுக்கு நம்ம பர்த்டே விஷயம் சொல்லிடலாம். விஷ் ஹாப்பி பர்த்டே டியர் ஜீசஸ் சொல்லுங்க. சரி, இப்படி சொன்னால் மட்டும் போதும். சாதாரண நம்ம ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறோம்? பிறந்த நாள் திருமணம் கொண்டாடலாம். என்ன செய்கிறீங்க? பாட்டு பாடுறீங்க. ஒரு பாட்டு பாடுங்கப்பா இயேசுவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி. மனிதர்களுக்கு பாட்டு பாடும்போது இயேசுவுக்கு பாடக்கூடாதா? தாராளமாக பாடலாம். சரி, எல்லாம் எழுந்து நின்று பாடுங்க, கைத்தட்டி உற்சாகமாக. இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தொடக்கம் எதுவாக இருந்தது? இன்றைய நற்செய்தி வாசகத்தின் தொடக்கம் எதுவாக இருந்தது? மக்கள் தொகை கணக்கெடுப்பு.
எதுக்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும்ல. அகஸ்து சீசர் தன்னுடைய பேரரசு முழுவதும் கணக்கெடுக்க ஆணை பிறப்பிக்கின்றான். ஏன்? அகஸ்து என்றால் என்ன? அகஸ்து என்றால் கடவுள் என்று பொருள். அவன் தன்னையே கடவுளாக்கி கொண்டான். எனவே தன்னுடைய பேரரசு முழுவதும் தன்னுடைய உருவ சிலையை நிறுவ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். உருவ சிலையை நிறுவ வேண்டும் என்றால் அதற்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது. எனவே அந்த பணத்தை எப்படி சேகரிப்பது? மக்களிடமிருந்து சேகரிக்க வேண்டும். மக்களிடமிருந்து சேகரிக்க வேண்டும் என்றால் அதை என்ன செய்ய வேண்டும்? முதலில் கணக்கெடுக்க வேண்டும். எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் அப்படி தெரிந்தால்தான் ஒரு மனிதனுக்கு இத்தனை ரூபாய் என்று சொல்லி நாம் வரி வசூல் செய்ய முடியும். அதிலிருந்து யாரும் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி கணக்கெடுப்பு அங்கு நடைபெறுகிறது. தன்னையே அவன் கடவுளாக்கி கொண்டான். அவன் ஒரு அரசன். அவன் தன்னையே கடவுளாக்கி கொண்டான். ஆனால் கடவுளாயிருந்த இந்த அரசர் மனிதனாக வந்தார். எதற்காக? அவன் மக்களை சூறையாடுவதற்காக பிறந்தவன். இவர் மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக பிறந்தவர். எனவே இவர் இருவருக்கும் வேறுபாடு இருக்கின்றது. ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அடால்ஃப் லோரான்ஸ் என்ற ஒரு நபர், அவர் கத்தியின்றி இரத்தமின்றி நூதனமாக அறுவை சிகிச்சை செய்வதற்கு புகழ்பெற்ற ஒரு நிபுணர், மருத்துவர். எனவே அவர் ஒரு செல்வந்தருடைய மகளுக்கு சுகத்தை கொடுக்கின்றார், அறுவை சிகிச்சை எதுவும் செய்யாமல். எனவே அவருடைய பெயரும் புகழும் உலக 8 திசைக்கும் பரவுகிறது. எனவே அமெரிக்காவில் இருக்கின்ற நியூயார்க்கிலே அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்க அவரை அழைக்கின்றார்கள். அந்த கூட்டமானது 2 நாள் நடக்கின்றது. முதல் நாள் கூட்டம் முடிந்த பிறகு மாலை வேளையிலே அந்த நியூயார்க் மாநகரிலே அவர் உலா வந்து கொண்டே இருக்கின்றார். எதிர்பாராத விதமாக மழை பொழிகிறது. என்ன செய்வதென்று தெரியாது அருகாமையில் இருந்த ஒரு இல்லத்தினுடைய முற்றத்திலே போய் அவர் ஒதுங்குகிறார். சில நிமிடங்கள் கழித்து அந்த வீட்டினுடைய இல்லத்தலைவி கதவை திறந்து பார்க்கின்றார். அங்கே ஒரு மனிதர் நின்று கொண்டே இருக்கின்றார். யார், எவர், எங்கிருந்து வருகிறார் எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த இல்லத்தரசி அவர் மீது கடும் கோபம் கொண்டு வசைப்பாடுகிறார். கண்ட நாய்க்கெல்லாம் நான் வீடு கட்டி வச்சிருக்கிறானா, இங்கே வந்து ஒதுங்கி நிற்க, வெளியில் போடா அப்படின்னு அந்த அம்மா திட்டுது. அவருக்கு ஒன்றுமே சொல்லலை. உடனே தான் தங்கியிருந்த அந்த ஹோட்டலுக்கு அவர் திரும்பி போயிடுறாரு. மறுநாள் காலை செய்தித்தாளில் அவருடைய புகைப்படத்துடன் செய்தி வெளிவருகிறது. இதோ கத்தியின்றி இரத்தமின்றி மருத்துவ சேவை புரிகின்ற மருத்துவர் ஒரு பெண்மணியினால் நிராகரிக்கப்பட்டார். அந்த பெண்மணியானவள் அந்த செய்தித்தாளை வாங்கி பார்த்துவிட்டு ஒரு கணம் அவள் அப்படியே கலங்கி போய்விடுகிறார். இத்தகைய ஒரு மருத்துவரையா நான் வசைபாடினேன், அவருக்கு இடமில்லை என்று நான் அவரை திட்டினேன், இங்கிருந்து போங்கள் என்று சொன்னேனே, இந்த மனிதரையா, இவர் எத்தனையோ மனிதருக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறாரே, இவரை போன் அப்படி சொல்லிவிட்டேனே என்று அவர் மனம் நொந்து கொள்ளுகின்றார். இதோ இந்த குழந்தை இயேசுவுக்கும் அப்படிதான் நடந்தது. இதோ இவருடைய தாய் மரியா கருவுற்றிருந்தார். கணக்கெடுப்பு செல்கின்ற பொழுது அங்கு பேறுகால வேதனையின் போது அவர் அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு இல்லமாக சென்று கதவை தட்டுகிறார் யோசேப்பு. இதோ என்னுடைய மனைவியானவர் பேறுகால வேதனையால் துடித்து கொண்டே இருக்கிறார்கள், இதோ இடம் தாருங்கள், இடம் தாருங்கள் என்று சொல்லி, எங்கு இடம் இல்லை, இங்கு இடம் இல்லை என்று சொன்னார்கள். இடம் இல்லை சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ உங்கள் பிள்ளைக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு காலேஜில் அட்மிஷன் கேட்குறீங்க, அட்மிஷன் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? கோவம் வருமா இல்லையா? அதுவும் நம்ம கேத்தலிக் இன்ஸ்டியூஷனில் போயிட்டு நீங்கள் கேட்கும்போது இன்னும் இடம் இல்லைன்னு என்ன சொல்லுவீங்க? இவங்கெல்லாம் எதுக்கு ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க, இவங்கெல்லாம் எதுக்கு காலேஜ் வச்சு நடத்துகிறாங்க, கேத்தலிக் இவங்க நமக்கே இடம் கொடுக்க மாட்டுறாங்க
அப்படி சொல்லி திட்டுவீங்கள்ல, அது மாதிரி யோசேப்பும் மரியாவும் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டு இருக்க வேண்டும். அவங்க அப்படி திட்டினாங்களா? யாரையாவது திட்டல. ஆனால் அவர்கள் தாழ்ச்சி நிறைந்தவர்களாய் அப்படியே சென்று கொண்டு இருக்கிறார்கள். கடைசியில் கிடைத்ததுதான் அந்த மாடிடை குடில், அந்த மாட்டு தொழுவம். ஆம், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நம் ஒவ்வொருடைய இல்ல கதவை தட்டுகின்றார், அல்லது நம்முடைய உள்ள கதவை தட்டுகின்றாரா? முதலில் கிறிஸ்து பிறப்பு சந்தோஷமான செய்தி, கிறிஸ்து பிறந்து விட்டார், நமக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ், அவ்வளோதானா? இல்லை. ஆண்டவர் இயேசு குடிலில் பிறப்பது கிறிஸ்து பிறப்பு விழா அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு. ஆண்டவர் இயேசு உங்களுடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா? நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய ஆன்மாவை சுத்திகரிப்பு செய்திருக்கிறீர்களா? நீங்கள் நல்லதொரு ஒப்புரவு அருட்சாதனம் செய்து ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு தகுதி உள்ள மகனாக மகளாக இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? அப்படி என்றால் நாம் சந்தோஷப்பட வேண்டும். என்றால் உண்மையிலே நான் என்னுடைய ஆத்மாவை சரி செய்திருக்கின்றேன், ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று இருக்கின்றேன். எனவே இந்த குழந்தை இயேசு என்னுடைய உள்ளத்தில் பெருக்க நான் தகுதி உள்ளவளாக இருக்கின்றேன். எனவே நான் விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ் என்று சொல்லி நான் ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம். ஆனால் அது செய்யலை அப்படின்னா ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் பிறப்பாரா? கண்டிப்பாக பிறக்க மாட்டார். இப்படி தான் ஒரு பங்கு சாமியார் ஒரு கிளை பங்குக்கு சென்று இருக்கிறார். ஒரு 10 குடும்பம்னா அந்த கிளை பங்கில் சரி பூசைக்கு முன்னாடி போயிட்டு ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி அவங்களுக்கு மெரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை தட்டுறாரு. ஒரு வீட்டில் போயிட்டு கதவை தட்டுறாரு. அம்மா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. உடனே அந்த அம்மா உள்ளது, யார் அவன் ரா பிச்சைக்காரன் இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுறான், நான் கிறிஸ்மஸ்க்கு இப்போ தான் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன், தொந்தரவு பண்ணாத போ அப்படின்ச்சு. உடனே அந்த ஃபாதர், அம்மா நான் தான் உங்கள் பங்கு சாமியார் வந்திருக்கிறேன். சாமி நீங்களா? ஐயோ சாரி சாமி, இதே வரேன் இருங்க சாமி, கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்குது. திரும்ப அந்த ஃபாதருக்கு, அம்மா நான் தான் பங்கு சாமியார் தட்டுறேன் அப்படின்னு. ஃபாதர் டீயா காஃபியா பூஸ்டா போன்விட்டாவா? அம்மா நீ எதை கொடுத்தாலும் கொடுமா, முதல்ல கதவை திறமா அப்படின்னாராம். ஆமாம், நிறைய பேர் கதவை திறக்க விரும்புறதில்லை. எந்த கதவை? உள்ள கதவை. ஆண்டவர் இயேசு உங்களுடைய உள்ளத்திலே பிறக்க ஆசைப்படுகிறார். அவர் தாழ்ச்சி நிறைந்தவராக இருந்தார், எனவேதான் அவர் மாடிடை குடிலில் பிறந்தார். இன்று நாம் அனைவரும் வசதிகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் பெத்த பிள்ளைங்க, நீங்கள் படிக்க வச்சிங்க, அவங்க ஒரு உயர்தரமான அந்தஸ்துக்கு போகிற வரைக்கும் நீங்கள் அவங்கள ஏணிப்படியாக இருந்து தூக்கி விட்டீங்க. ஆனால் உங்களுக்கு வயசான பிறகு உங்கள் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? உங்களை போதும் உன்னுடைய உதவி எனக்கு தேவையில்லை, நீ போ அப்படி சொல்ல செய்கிறாங்க. உங்களை ஓரங்கட்டி விடுகிறார்கள். இதோ அந்த தாய்க்கு 2 ஆண் குழந்தைகள். ஒருவன் பெங்களூரில் வேலை செய்கிறான். எனவே அவன் அந்த தாயை அழைத்து கொண்டு சென்று விடுகிறான். அம்மா எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதனால் நீ வந்து எனக்கு உதவி செய்யணும், அந்த குழந்தைங்க வளர்கிற வரைக்கும் அங்கேயே இருமா. 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார் இந்த இந்த 2 குழந்தைகளை காப்பாற்றுகிறார் இந்த தாய். 15 ஆண்டுகள் அங்கு ஓடுகிறது. பெரிய மகன் பார்த்து சொல்கிறான், அம்மா 15 வருஷம் உங்களை வச்சு நான் சோறு போட்டுட்டேன், இனிமேல் என்னால் சோறு போட முடியாது, அதனால் நீங்கள் உங்கள் சின்ன மகன்கிட்ட போயிட்டு ஒரு 15 வருஷம் இருந்துட்டு வாங்க அப்படின்னு. அந்த அம்மா இங்கேருந்து அங்கே போகுது. சின்ன பையன் என்ன சொல்கிறான், ஏம்மா 15 வருஷமாக நான் இருந்து உனக்கு கண்ணு தெரியலையா? நான் என் பிள்ளைகளை வளர்க்க எப்படி கஷ்டப்பட்டேன், மூத்த பையன் தான் வேணும், மூத்த பேர பிள்ளைங்க தான் வேணும்ட்டு அங்கே போனேன், இப்போ இங்கே வேற என்னால் உனக்கு சோறு போட முடியாது, நீ அவன்கிட்டே போ. இந்த தாய் இப்பொழுது எங்கு செல்வாள்? அங்கும் இடமில்லை, இங்கும் இடமில்லை. அவள் கிடைத்த இடமோ தியோர் இல்லம். இதோ பெற்று ஆளாக்கி வளர்த்தெடுத்த அந்த தாய்க்கு கிடைத்த சன்மானம். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்களும் நான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம், அக்கறை காட்டுகின்றோம். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு எத்தகைய
மதிப்பு மரியாதையை நாம் கொடுக்கின்றோம். இதோ தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம், யாக்கோப்பு ஏசா. யாக்கோப்பு என்ன செய்கிறான்? அவனுடைய சகோதரனை 2 முறை ஏமாற்றி விடுகிறான். எதுக்காக? பணத்துக்காக, செல்வத்திற்காக, உணவுக்காக. கடைசியில் அவனே தப்பி ஓடிடுறான். அங்கே போய் லாபான்ட்ட தஞ்சம் அடைகிறான். அங்கே எத்தனை ஆண்டுகள் அவருக்கு பணிவிடை செய்கிறான்? 20 ஆண்டுகள் அங்கு அவருக்கு பணிவிடை செய்கிறான். தன்னுடைய சகோதரனை எத்தனை முறை ஏமாற்றினான்? 2 முறை. ஆனால் லாபான் யாக்கோப்பை எத்தனை முறை ஏமாற்றினான்? 10 முறை ஏமாற்றினான். அப்போ நீங்கள் ஒருவரை 1 முறை ஏமாற்றினால் நீங்கள் 5 முறை ஏமாற்றப்படுவீர்கள். மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் நான் சொல்லவில்லை, வேத வசனம் சொல்லுகின்றது. எனவே அவனை அனைத்தும் கொண்டிருக்கின்ற பொழுது மீண்டுமாய் அவனை சகோதரனை சந்திக்க வருகின்றான். தூரத்திலிருந்து சந்திக்கின்ற பொழுது அவன் என்ன செய்கிறான்? 7 முறை தொலைவில் இருந்து அவன் வணங்கி அவனை தொழுகிறான். டேய், என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு எதிராக தப்பு செஞ்சுட்டேன், என்னை அடிச்சிடாத அப்படி என்ன செய்கிறான்? முன்னெச்சரிக்கையா 7 முறை தலை வணங்குகின்றான். ஆனால் அவள் இருவரும் நெருங்கி வந்தவர் என்ன செய்கிறார்கள்? கட்டி அரவணைத்துக் கொள்கிறார்கள். இத்தகைய குணநலன்கள் இன்று நம்முடைய உறவுகள் மத்தியிலே இருக்கின்றதா? இல்லையே. காரணம், நாம் ஒவ்வொருவருமே சுயநலவாதிகளாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். எவரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, நான் வாழ்ந்தால் போதும், என் குடும்பம் வாழ்ந்தால் போதும். இத்தகைய சூழ்நிலையிலே நீங்களும் நானும் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்து பிறப்பு விழா உண்மையிலே ஒரு அர்த்தமுள்ள ஒரு விழாவாக நமக்கு அமையுமா? கண்டிப்பாக அமையாது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எப்பொழுதுமே இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் அந்த பிறப்பு விழா உண்மையிலேயே அர்த்தமுள்ள ஒரு விழாவாக மாறுகிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஒரு குழந்தையானது தன்னுடைய தாயிடத்தில் வந்து சொல்லுகின்றது, அம்மா, நான் குழந்தை இயேசு பாலகனை சந்திக்க ஆசைப்படுகிறேன். குழந்தை இயேசு பாலகனை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். எனக்கு கொஞ்சம் சாப்பாடும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் கட்டி கொடுங்க அப்படி. அந்த தாய் கேட்குறாங்க, குழந்தை இயேசு பாலகனை நீ எங்கடா போய் தேடுவ? அவர் கருப்பாக இருப்பாரா, வெள்ளையாக இருப்பாரா, குட்டையாக இருப்பாரா, உயரமாக இருப்பாரா? உனக்கு எப்படிடா தெரியும் இவர் தான் குழந்தை இயேசுன்னு? அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கேட்டதை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையானது கேட்கின்றது. அந்த தாயும் அப்படி ஆகட்டும் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அனுப்புகிறாள். போகும்போது, மகனே பார்த்து பத்திரமா போ, யார் எதை கொடுத்தாலும் வாங்காத, ஏன்னா எல்லாம் மோசமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உன்னை எதாவது கொடுத்து கடத்திட்டு விடுவானுங்க, அப்புறம் நான் உங்கள் அப்பன்ட்ட அடி வாங்கியே மிதி வாங்கியே சாவணும், ஒன்று கண்ணே கண்ணு வர வாங்கி பெற்று வச்சு அதையும் தொலைச்சிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிதித்து எடுத்துருவோம் உங்கள் அப்பன், அதனால் பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுது. சரிங்கம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். சின்ன குழந்தை தானே, ரொம்ப தூரம் அவனால் நடக்க முடியல. உடனே அவன் களைப்பாயிடுறான், ஒரே சோர்வு. எங்கேயாவது போய் உட்காரலாம் அப்படின்னு தேடி பார்க்கின்ற பொழுது பக்கத்தில் ஒரு பூங்கா தென்படுகிறது. அந்த பூங்காவில் எத்தனையோ மனிதர்கள் அமர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள், உரையாடி கொண்டே இருக்கிறார்கள், விளையாடி கொண்டே இருக்கின்றார்கள். இவன் அந்த பூங்காவில் ஒரு பெஞ்சில் உட்காடுறான். உட்காந்து அம்மா கொடுத்த அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றான். அந்த நேரம் பார்த்து ஒரு முதியவர், வயதானவர் தள்ளாடி தள்ளாடி வர்றார். அப்படியே முடியெல்லாம் நரைச்சி போயிருக்கு, நரைச்ச தாடி, பேசுறது கூட தெம்பில்ல. அந்த பையன்கிட்ட வந்து அப்படியே நிற்கிறாரு அவனை பார்த்துக்கிட்டு. இந்த பையனும் அவரை அப்படியே பார்க்குறான். என்னங்க தாத்தா அப்படியே பார்க்குறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. உடனே பேராண்டி நான் சாப்பிட்டு 10 நாள் ஆச்சுப்பா, பாரு பேசக்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் முறையிடுறாரு. உடனே இந்த குழந்தையானது தான் கொண்டு இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு, தாத்தா இந்தாங்க இதை வச்சுங்க, இதனெல்லாம் சாப்பிட்டு தெம்பாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உக்காந்துக்கிறான் பெஞ்சில். கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கிறான். திரும்ப தாத்தாவுக்கு பார்க்குறான்.
வேணுங்களா உங்களுக்கு அப்படின்றான். ம் இந்தா குடிங்க தாத்தா அப்படின்னு வந்து உக்காந்துடுறான். அப்படியே யோசிக்கிறான், என்ன நடக்குது இங்கே, இவர் யார் இவனே தெரியாது, நான் ஏன் உரையாடணும், இவர்கிட்ட ஏன் நான் பேசணும் அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுது. ஒருவேளை அம்மா சொன்னாங்களே, ஏய் கடத்திட்டு போடுவாங்கடா எச்சரிக்கையாயிருன்னு சொன்னாங்களே, அவரா இவர்? இல்லையே, இவர் நம்மளெலாம் கடத்திட்டு போய் என்ன பண்ண போகிறாரு, இவரே நடக்க கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு. அப்புறம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கேட்டுடலாம் அப்படின்ட்டு, தாத்தா உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன் தருவீங்களா? என்ன பேராண்டி உனக்கு வேணும் அப்படின்ற, ஒரு முத்தம் கொடுங்களேன். என்ன வேணும்? ஒரு முத்தம் கொடுங்களேன் அப்படின்னு. உடனே வாடா சொல்லிட்டு வாரி அணைத்து அவனை முத்தமிடுகிறார். உடனடியாக அவனுக்கு எல்லையற்ற ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி. உடனே தாத்தா சொல்கிறாரு, பேராண்டி எனக்கு நேரமாச்சு, உங்கள் பாட்டி வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கிறா, நான் வீட்டுக்கு போகணும், எப்பயாவது சந்திக்கலாம், ஓகேவா? நல்லது, சந்தோஷம்ப்பா, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவனும் இல்லத்துக்கு போகிறான். அவங்க அம்மா வீட்டில் விழி மேலே வழி வச்சு பார்த்து நிற்கிறாங்க. எங்கடா பிள்ளைய காணோம், இன்னைக்கு வீட்டுக்கு வரலன்னா எனக்கு அடி தான் உத தான் அப்படின்னு. அந்த பையனை பார்த்தோன்னே சந்தோஷம், சரி பையன் வந்துட்டான் அப்படின்னு. அப்போ அம்மா பார்த்தோன்னே ஓடி வரான். வந்து, அம்மா உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? என்னடா செய்தி? குழந்தை இயேசு நான் பார்த்தேன், குழந்தை இயேசு நான் பார்த்தேன். என்னடா குழந்தை இயேசு நீ எங்கடா பார்த்த? பூங்காவில் பார்த்தம்மா. பாவம் குழந்தை இயேசு ரொம்ப வயசானவராக ஆகிட்டாருமா, அவருக்கு யாரும் சோறு போகிறது இல்லையாட்டுக்குமா, பாவம் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறாருமா. கடைசியில் நான் கொண்டு போன ஸ்நாக்ஸ் தான் அவருக்கு கொடுத்தேன், அதை சாப்பிட்டு அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டார் தெரியுங்களா? அது மாதிரி குழந்தை இயேசை பார்க்கறது உங்களுக்கு கொடுத்து வைக்கலாமா? எனக்கு கொடுத்து வச்சதுப்பா, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னா. அதே தருணத்திலே அந்த பெரியவர் தன்னுடைய மனைவியிடம் அவர் இப்படியாக சொல்லுகிறார், மா இன்னைக்கு நான் குழந்தை இயேசுவை பார்த்தேன். குழந்தை இயேசு பார்த்தீங்களா? எப்படி இருந்தார்? குழந்தையாக இருந்தாருமா, மாசு மறுவற்றவராக இருந்தாருமா. எனக்கு அவர் நிறையா ஸ்நாக்ஸ் கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு, ஆசையாக முத்தம் குடிப்பீங்களான்னு கூட கேட்டு வாங்கிட்டு போனாருமா. உனக்கு அது பாக்கியம் இல்லைம்மா, எனக்கு கிடச்சிச்சு. உங்களுக்கு கிடச்சிதா? அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடச்சதா? குழந்தை இயேசுவை பார்க்கக்கூடிய பெரும் பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதா? கிடைக்கலையா? எனக்கு கிடைச்சதுப்பா, பாருங்க நான் பார்க்குறேன். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்பொழுது நாம் தன் நலத்தை துறந்து பிற நலத்தை பேணி காக்க முற்படுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் குழந்தை இயேசுவை நாம் சந்தித்து கொண்டே இருக்கின்றோம், பார்த்து கொண்டே இருக்கின்றோம், உரையாடி கொண்டே இருக்கின்றோம். எனவே இந்த குழந்தை இயேசு பாலகன் உங்கள் ஒவ்வொருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைவாக வந்து உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும், பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? இதோ இந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பு குடில் ஆரம்பிக்கப்பட்டு 800வது ஆண்டை சிறப்பித்துக் கொண்டே இருக்கின்றோம். இந்த குடிலை முதல் அமைத்தது யார்? பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. எங்க? கிரேச்சியோ என்ற ஒரு மலையிலே. அந்த மலையிலே அவர் என்ன செய்தார்? தன்னுடைய நண்பரை வைத்து, நான் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட ஆசைப்படுகிறேன், எனக்கு ஒரு உயிர் குடில் தேவை, எனவே உங்களுடைய இல்லத்திலே இருக்கின்ற விலங்குகளை கொண்டு வா, கால்நடைகளை கொண்டு வா, கழுதைகளை கொண்டு வா, அவற்றை கொன்று நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடலாம் என்று சொல்லி ஏற்பாடுகளும் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது, அசிசியார் ஒரு சாமியார் கிடையாது, அவர் ஒரு டீக்கன், ஒரு தியாக்கோன். அதனால் அவர் இந்த உன்னதங்களிலே பாடுகின்ற பொழுது அந்த குழந்தை இயேசு பாலகனை கரத்திலே ஏந்தி மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தையானது உயிருள்ள குழந்தையாக மாறியது என்று வரலாறு சொல்லுகின்றது. நீங்களும் நானும் விசுவாச கண்ணோட்டத்தோடு இந்த குழந்தையை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் இயேசு உயிர் உள்ளவராக இருக்கிறார், உங்களுள் இருக்கிறார், உங்களுடைய இல்லத்தில் இருக்கிறார், உங்கள் குடும்ப நபர்களில் இருக்கிறார். அந்த குழந்தை இயேசுவை நீங்கள் கொண்டாடுங்கள். அவருடைய பிறப்பு உண்மையிலே அர்த்தமுள்ள ஒரு பிறப்பு விழாவாக இருக்க வேண்டும் என்றால் உங்களிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவே உங்களோடு இருக்கிறார், அவரே உங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், அவரே தீவன தொட்டியிலே உணவாக வந்து இருக்கின்றார். அந்த உணவாக வந்து இருக்கின்ற தேவன் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு உணவாக இருப்பார்.
நாம் அனைவரும் ஆண்டவரில் அகமகிழ்வோம். ஏனெனில் மீட்பர் நமக்காக பிறந்துள்ளார். அந்த மீட்பரிடத்திலே நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் வாழ்வின் மீட்பராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்த எம் இறைவா, விண்ணக மன்னகத்தை நோக்கி அடியெடுத்து வைத்து 23ஆம் ஆண்டில் உலக மாந்தர்கள் அனைவருக்கும் நலமும் அமைதியும் மகிழ்ச்சியும் அளித்து ஒரே மந்தையாய் உமது திரு அவையின் வழிநடத்தும் அனைத்து தலைவர்களும் எமது அருட்பொழிவை நிறைவாய் பொழிந்து பாதுகாத்து வழிநடத்தி செல்ல தேவையான வரங்களை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழ்மையில் இனிமை காணும் நாயகனே எம் இறைவா, இவ்வருடத்தின் இறுதி நாட்களில் இருக்கும் எங்களை பல்வேறு இயற்கை சீற்றங்களும் கடும் வெயில், வறட்சி, விவசாய சாகுபடி, பற்றாக்குறை, மழையின்மை, புயல், பெருமழை போன்ற இவை அனைத்திலிருந்து எங்கள் அனைவரையும் காத்து பராமரித்து உம் அன்பில் நிலைத்து நிற்க உம் பணியை தொடர்ந்து ஆற்றிட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணப்படுத்தும் வள்ளலே எம் இறைவா, இன்று உருவாகும் அநேக புதிய நோய்கள், அந்த நோய்களின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட எம் முதியோர்கள், சிறுவர் சிறுமியர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட எம் அன்பு சகோதர சகோதரிகள், இவர்கள் அனைவரும் உம் அன்பின் கரம் கொண்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து வரும் புதிய ஆண்டில் உடல் உள்ள ஆன்மீக நலம் பெற்று உம் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலையும் வாழ்வும் கொடுக்கும் இறங்கி வந்த எம் இறைவா, இன்றைய உலகில் உம் பிறப்பிற்காகவும் புதிய ஆண்டில் நல் வரவிற்காகவும் காத்திருக்கும் அனைத்து மாந்தருக்கும் பழமையை களைந்து புதிய சிந்தனைகள், நல்லெண்ணங்கள், ஒருவர் மற்றவருக்கு உதவக்கூடிய பிறரன்பு சிந்தனைகளை பொழிந்து நல்லுலகம் காணவும் உமது பிறப்பின் வழியாக ஏழை எளியவர்கள் வாழ்வு வளம் பெற தேவையாக அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருக்குடும்ப நாயகனே என் இறைவா, இன்றைய உலகம் பல்வேறு அறிவியல் தொழில்நுட்ப மாற்றங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்நாட்களில் குடும்பங்களில் ஏற்படும் உறவின் விரிசல்களிலிருந்து விடுபட்டு மனிதர்களோடு பேசக்கூடிய நிலை மாறி கைபேசி, தொலைத்தொடர்பு சாதனங்கள் இவைதான் இன்று முக்கியமானவை என்ற சிந்தனைகளோடு நில்லாமல் இவற்றை கடந்து இவையெல்லாம் நம் வாழ்வில் ஒரு அங்கம்தான் என்ற உண்மை நிலையை உய்த்துணர்ந்து வாழ உமது ஆவியின் அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு இது உம்முடைய பிள்ளைகளை சந்திக்க வந்திருக்கின்ற குழந்தை இயேசு பாலகா, இது உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நம்பியவர்களாக, உம்மில் விசுவாசம் கொண்டவர்களாக இதோ எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்திட போதுமான அருளையும் ஆசிரையும் கிருபையும் வல்லமையும் நிறைவாக பொழிவீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆ
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த இரவு திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமையமை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவர்களோடு இணையும் அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூய்வரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய
நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்றமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சுவாமி, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்று உம்முடைய திருமகனுடைய பிறப்பு விழாவை அன்போடும் ஆர்வத்தோடும் கொண்டாடுகின்ற இந்த அன்பு மக்களையும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் பொழிந்து அனைவரும் நலமுடனும் பலமுடனும் மகிழ்ச்சியுடனும் சமாதானத்துடனும் அன்புடனும் நிம்மதியின் வாழ கருணை காட்டும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுகவடியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித பிரான்சிஸ் அசிசி, புனித கிளாரா, புனித பதுவை அந்தோனியார், புனித அல்போன்சா, புனித பியோ, புனித அன்னை தெரேசா தேவசகாயம் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பாலன் இயேசு கொண்டிருந்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு முகமலர்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுப்பதற்காக உணவாக தீவன தொட்டியிலே பிறந்த உன்னத மைந்தர் இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும்.
இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அருள் பொங்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாலன் இயேசு கொணரும் விண்ண கொடைகளான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, சமாதானம் நிறைவாக உங்களது உள்ளங்களையும் இல்லங்களையும் நிறைக்கட்டும். இப்பொழுது சிறு குழந்தைகளை மேடைக்கு அழைக்கின்றோம், பலிபீடத்திற்கு அழைக்கின்றோம். குழந்தைகள்லாம் கொஞ்சம் மேலைக்கு வாங்க. கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடிலே மடியிலே இது கடவுளால் நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு வியப்பே. கடவுளுக்கு நன்றி. இந்த பெருவிழாவை சிறப்புற அமைய அயராது உழைத்தவர் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அருட்தந்தை ராயப்பன் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ ராய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணகத் தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலகை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிவிட்டார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்களின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாரா. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதுதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாரா. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணகத்திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.
வாழ்க